ஓகே இன்னைக்கு நம்ம கண்டிஷனல் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் பார்க்கலாம். கண்டிஷனல் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் பார்க்கலாம். இது ஒன்றும் இல்லை, ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அப்புறமா சம் ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க சம்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸைஸ் சம்ஸ் பார்க்கலாம், அப்புறமா இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த எக்ஸைஸ் 3.7 எக்ஸைஸ் 3.7 இதில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் போடணும். அந்த ஒரு லாஜிக் இருக்குது, அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஒரு சின்ன லாஜிக் தான், அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்று என்னடா இப்படி இருக்கே, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுமான்னு தோணும். ஸோ அந்த லாஜிக்கை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். ஸோ எக்ஸைஸ் 3.7ல் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்க இந்த 7 சப்டிவிஷன்ஸ்க்குமே A+B+C இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அப்புறம் அதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்களே, அதனால தான் இது பேர் கண்டிஷனல் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். அதனால தான் இதுக்கு பேர் வந்து கண்டிஷனல் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஸோ we are going to prove this by using this condition. இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி இதை ப்ரூவ் பண்ணுறதுனால தான் இதுக்கு பேர் வந்து கண்டிஷனல் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஓகே, இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? இஃப் A+B+C is equal to 180 or pi, 180ங்கிறது பையன்னு எடுத்துக்கலாம். ப்ரூவ் தட் sin 2A plus sin 2B plus sin 2C is equal to 4 sin A sin B sin C. ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். How to prove this. ஓகேவா, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்டிஷனல் trigonometric identities. ஸோ இதுதான் நம்ம இப்போ ப்ரூவ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எக்ஸைஸ் 3.7 இதில் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் கிவன் தட் A plus B plus C is equal to pi. நான் இதை பைன்னு எடுத்துக்கிறேன். லெட் மீ டேக் இட் அஸ் பை, இல்லை 180ன்னு வச்சும் போடலாம். யூ கேன் ஆல்சோ யூஸ் இட் அஸ் 180ன்னு வச்சு போடலாம், அல்லது பைன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே A plus B plus C is equal to பைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, we need to prove that sin 2A plus sin 2B plus sin 2C is equal to 4 sin A sin B sin C. இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுலேருந்து வாட் வில் பி A plus B? A plus B என்ன வரும்? pi minus cன்னு சொல்லலாமா? அதே மாதிரி CA எப்படி சொல்லலாம்? C can be written as pi minus of A plus B. ஸோ இதை தான் நம்ம அங்கே சம்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ now let us consider the LHS. LHS எடுத்துப்போம். ஸோ LHS என்ன கொடுத்துருக்காங்க? sin 2A plus sin 2B plus sin 2C இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த LHS தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து sin C plus sin D. இந்த சம்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் போட போகிறோம். நான் உங்களுக்கு போட உங்களுக்கே புரிஞ்சிடும், அந்த ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி போடுறாங்கன்றது உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதுக்கு sin C plus sin D அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ sin C plus sin Dக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் sin C plus sin D? இதுக்கு என்ன படித்தோம் நம்ம? இட் இஸ் 2 sin C plus D by 2 into cos C minus D by 2. இதான ஃபார்முலா படித்தோம் நம்ம, ஞாபகம் இருக்கா? sin C plus sin D ஃபார்முலா என்ன படித்தோம்? 2 sin C plus D by 2 into cos C minus D by 2. ஸோ அந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணோன்னா அப்போ நமக்கு இது வந்து என்ன ஆகிடும்? 2 sin 2A plus 2B divided by 2 into cos 2A minus 2B divided by 2 வந்து plus sin 2C. ஓகேவா, இப்போ இந்த டூ கேன்சல் பண்ணிடக்கூடாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து ஆங்கிள், இது வேல்யூ, இது ரெண்டும் கேன்சல் பண்ணக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த உள்ளே இருக்க டூவை இதோட கேன்சல் பண்ணலாம். இந்த உள்ள 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை இதோட கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? 2 sin of A plus B into cos of A minus Bன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா இந்த உள்ளே இருக்க டூவை நான் வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணிட்டேன். ப்ளஸ் இந்த sin 2Cக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். sin 2Cக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? 2 sin C cos C. sin 2A ஃபார்முலா படித்தோம்ல, sin 2Aக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? இஸ் 2 sin A cos A. ஸோ அப்போ sin 2Cக்கு 2 sin C cos C. ஓகேவா, இப்போ இந்த A plus Bக்கு பதிலாக pi minus Cன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். இந்த A plus Bக்கு பதிலாக pi minus Cன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். இப்போ இட் இஸ் 2 into sin of pi minus C into cos of A minus B plus 2 sin C cos C. What is sin of 180 minus theta?
180 minus theta lies in second quadrant la sin is positive and 180 இருக்கறனால same function. So it will become as 2 sin c into cos of a minus b plus 2 sin c cos c. இப்போ பாருங்க ரெண்டுத்துலயுமே நமக்கு 2 sin c காமனா வந்துருச்சா? இந்த 2 sin c வெளியில எடுத்துருவோம். So 2 sin c வெளியில எடுத்துருவோம். அப்ப மீதி நமக்கு என்ன இருக்கும்? இங்க cos of a minus b, இங்க plus cos c இருக்கும். இப்போ இந்த c க்கு பதிலா again we are going to use this pi minus of a plus b. இதை யூஸ் பண்ண போறோம். So therefore this we can write it as 2 sin c into cos of a minus b plus cos of pi minus of a plus b. Okay va? So இந்த formula யூஸ் பண்றோம். That is நம்ம already கண்டுபிடிச்சோம்ல c is equal to pi minus of a plus b. So அத c க்கு பதிலா யூஸ் பண்றோம். Okay va? Now this is cos of 180 minus theta. 180 minus theta lies in second quadrant. Second quadrant la what about cos? Negative. So அப்ப இது minus ஆகும் இல்லையா? So it is 2 sin c into cos of a minus b minus negative and then 180 இருக்கறனால same function. So it will be cos of a plus b. இப்போ cos of a minus b minus cos of a plus b க்கு we have to use a formula. So இதுக்கு என்ன formula படிச்சோம்? 2 sin a sin b. இதுக்கு சப்போஸ் உங்களுக்கு formula ஞாபகம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இப்போ நீங்கள் வந்து ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? 2 sin c கண்டுபிடிச்சிட்டீங்க ஆன்சரில். இது வரைக்கும் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் RHS பாருங்கள். ப்ளீஸ் லுக் இன் டு த RHS. RHSல இன்னும் என்ன போட்டால் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும்? ஆக்சுவலாக 2 sin c கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மீதி இன்னும் 2 sin a sin b போட்டால் இது சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லையா? ஸோ அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஃபார்முலா ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, மீதி என்ன போட்டால் சாட்டிஸ்ஃபை ஆகுமோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ மீதி இங்கே என்ன பண்ணணும்? 2 sin a sin b போட்டிங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அப்போ இட் வில் பி 2 sin a sin b which is equal to 2 into 2 4 sin a into sin b into sin c which is equal to RHS. புரிஞ்சுதா? புரிஞ்சுதாமா? ஸோ இதோட லாஜிக்கே இதுதான். ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு டேர்முக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபார்முலா யூஸ் பண்ணால் உங்களுக்கு a ப்ளஸ் பி வரும். அந்த a ப்ளஸ் பியை பை மைனஸ் சின்னு எழுதணும். இதுக்கு வந்து sin 2c ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிகிட்டே வரணும். இங்கே இதுக்கு நீங்கள் sin of 180 மைனஸ் தீட்டா இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 sin c காமனாக வெளில வந்துடும். இங்கே எது காமனாக இந்த மாதிரி வெளில வரும்னா இங்கே ஆன்சரில் என்ன சியில் கொடுத்துருக்காங்களோ ஆன்சரில் இப்போ இங்கே sin c கொடுத்துருக்கறதுனால நமக்கு 2 sin c வெளில வருது. ஸோ அதை நம்ம காமனாக இது மாதிரி வெளியில் எடுத்துடணும். வெளியில் எடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு மீதி வந்து இந்த மாதிரி இங்கே cos cன்னு வந்துடும். இந்த cக்கு பதிலாக திருப்பி pi minus of a plus bன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். இந்த cக்கு பதிலாக திருப்பி pi minus of a plus b. அப்புறம் 180 minus theta திரும்பவும் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் யோசிக்கவே வேணாம். அங்கே RHSல என்ன போட்டால் சாட்டிஸ்ஃபை ஆகுமோ அதை போட்டு இந்த சம்மை ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? ஸோ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் ஒன் போடலாம். செகண்ட் ஒன்னும் சேம் இதே மாதிரி தான் போட போகிறோம். சேம் இதே டெக்னிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் ஒன் cos a plus cos b minus cos c is equal to -1 plus 4 cos a by 2 into cos b by 2 into sin c by 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இதுக்கும் நம்ம இந்த LHS எடுத்து தான் போட போகிறோம். ஸோ இந்த LHS கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன். ஸோ LHS is equal to, ஸோ LHS என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? cos a plus cos b minus cos c. ஸோ அங்கே நான் சொன்னேன்ல அதே மாதிரி தான் இதுக்கு cos c plus cos d ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். cos c plus cos d க்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? 2 cos c plus d by 2 into cos c minus d by 2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இது எழுதிப்போம். நமக்கு என்ன தெரியும்? a plus b plus c is equal to பைன்னு தெரியும் இல்லையா? இதான் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அப்போ இதிலேருந்து வாட் வில் பி a plus b is equal to pi minus c. அப்போ a plus b by 2 என்ன வரும்? pi by 2 minus c by 2 வந்துருமா? அதே மாதிரி c by 2 எப்படின்னு எழுதலாம்? pi by 2 minus of a plus b by 2ன்னு எழுதலாம் இல்லையா? சேம் அதே ஃபார்முலா தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இதே ஃபார்முலா தான் இங்கே எழுதியிருக்கேன். என்னன்னா இந்த சைடு by 2 போட்டால் இந்த சைடும் by 2 போடணும். அதே மாதிரி இந்த சைடு by 2 போட்டால் இந்த சைடும் by 2 போட்டு எழுதியிருக்கேன். அதே ஃபார்முலா தான் நான் எழுதியிருக்கேன். வேறு எந்த வித டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஓகேவா? இப்போ இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். cos c plus cos d. அதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? 2 cos c plus d by 2. ஸோ அப்போ இட் இஸ் 2 cos a plus b by 2 into cos c minus d by 2. That is a minus b by 2 வந்துடும்.
minus cos c. ஓகேவா? இப்போ இந்த a plus b by 2 க்கு பதிலா a plus b by 2 க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்? pi by 2 minus c by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். a plus b by 2 க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்? pi by 2 minus c by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். So அப்ப it is 2 into cos of pi by 2 minus c by 2 into cos of a minus b by 2 minus இப்போ இந்த cos c க்கு என்ன பண்ணோம்னா இப்போ ஆன்சரை பாருங்க. ஆன்சர்ல நமக்கு c எதுல இருக்கு? சைன்ல இருக்கு. ஆன்சர்ல c எதுல இருக்கு? சைன்ல இருக்கு. அப்போ cos in terms of sin படிச்சோம்ல, ஞாபகம் இருக்கா? cos 2a ஃபார்முலா வந்து 4 ஃபார்முலா படிச்சோம். அதுல வந்து cos 2a in terms of sin ன்னு ஒரு ஃபார்முலா படிச்சோம்ல, cos 2a in terms of sin, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். we are going to use that formula, cos 2a in terms of sin. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபார்முலா என்ன படிச்சோம்? நமக்கு 1 minus 2 sin square c by 2. ஞாபகம் இருக்கா? இந்த ஃபார்முலா படிச்சோம். that is cos theta is equal to 1 minus 2 sin square theta by 2 ன்னு படிச்சோம். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். we have used that formula. Now this is cos of 90 minus theta. So 90 minus theta lies in first quadrant. First quadrantல all positive and 90 இருக்கிறதுனால change the function. So அப்போ நமக்கு என்ன வந்துரும்? 2 into sin c by 2 into cos of a minus b by 2. இது மைனஸ் ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -1 plus 2 sin c by 2 வந்துடும். இப்போ இந்த -1 முன்னாடி கொண்டு வந்துடும் ஃப்ரண்ட்ல. ஏன்னா நமக்கு ஆன்சரில் ஒரு -1 இருக்கு. பார்த்தீங்களா இல்லையா? ஆன்சரில் நமக்கு -1 plus 4 into தான் இருக்குது. ஸோ அதனால் -1 இருக்குது. ஸோ அதனால் இந்த -1 நமக்கு வந்துருச்சு. இந்த -1 முன்னாடி கொண்டு வந்துடும். கொண்டு வந்துட்டு இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து we are going to take, சரி இது வந்து 2 sin square, இது 2 sin squareமா. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து we are going to take 2 sin c by 2 காமன். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நம்ம 2 sin c by 2 காமனாக வெளில எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த -1 நம்ம ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிறோம். and then plus இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து we are going to take 2 sin c by 2 காமன். 2 sin c by 2 காமனாக வெளில எடுத்துரும். இப்போ மீதி இங்கே என்ன இருக்கும்? cos of a minus b by 2 plus இங்கே மீதி என்ன இருக்கும்? sin c by 2. புரியுதா? புரிஞ்சுதாம்மா என்ன பண்ணியிருக்கோன்னு? இந்த -1 ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டேன். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஐ எம் டேக்கிங் 2 sin c by 2 காமன். இப்போ பாருங்கள் ஆன்சரில் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துருச்சு பாருங்கள். -1 வந்துருச்சு, 4 பதிலாக 2 வந்துருச்சு, இந்த sin c by 2 வந்துருச்சு. இன்னும் இந்த ரெண்டு டேர்ம் தான் மிஸ்ஸிங். ஓகேவா? அது ரெண்டு இப்போ நம்ம கொண்டு வரணும். we have to bring these two. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த c by 2க்கு பதிலாக pi by 2 minus of a plus b by 2 அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த c by 2க்கு பதிலாக pi by 2 minus of a plus b by 2 அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்? this will become as, ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா it will be -1 plus 2 sin c by 2 into cos of a minus b by 2 plus sin of pi by 2 minus of a plus b by 2. Okay va? So sin of 90 minus theta. What is sin of 90 minus theta? It is cos theta. Leah, sin of 90 minus theta is cos theta. So therefore this we can write it as -1 plus 2 sin c by 2 into cos of a minus b by 2 plus இதை cos a plus b by 2 ன்னு எழுதிக்கிறோம். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடணும். அந்த c by 2 இந்த மாதிரி pi by 2 minus a plus b by 2ன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணிடும். இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே ஆன்சரை பாருங்கள். இன்னும் என்ன போட்டால் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இதுக்கு ஆக்சுவலாக ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம், cos c plus cos d ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். அதை விட சிம்பிளான மெத்தட் என்னென்னா ஆன்சரை பாருங்கள். ஆன்சரில் நமக்கு -1 வந்துருச்சு ப்ளஸ் 2 sin c by 2 வந்துருச்சு. இன்னும் என்ன வரணும்? நமக்கு மீதி 2 cos a by 2 into cos b by 2 வரணும். அது வந்தால் நமக்கு ஆன்சர் வந்துடும் இல்லையா? ஏன்னா மீதி நமக்கு அதானே வேணும். ரிமைனிங் நமக்கு என்ன வேணும்? 4 cos a by 2 into cos b by 2. அதில் ஒரு 2 வந்துருச்சு. அப்போ மீதி என்ன வேணும் நமக்கு? 2 cos a by 2 into cos b by 2 வேணும். ஸோ அதை எழுதிக்க வேண்டியதான். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா தான் எழுதணும், முன்னாடியே எழுதிடக்கூடாது. ஓகேவா? யூ ஹாவ் டு ரைட் இட் ஆஃப்டர் தி ஸ்டெப் ஒன்லி. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா தான் எழுதணும், முன்னாடியே எழுதிடக்கூடாது. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிடணும். which is -1 plus 4 cos a by 2 into cos b by 2 into sin c by 2 which is equal to RHS. அவ்வளோதான்.
இந்த சம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸிமா, ஒன்றுமே இல்லை. இந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு இதுக்கு அந்த காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு டேர்ம். இந்த காஸ் சிக்கு வந்து சி எதில் இருக்குன்னு பார்க்கணும். சி வந்து சைனில் இருக்கிறதுனால நம்ம சைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இதே சி வந்து காசில் இருந்துச்சுன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸுக்குரிய ஃபார்முலா யூஸ் பண்ணணும். தட் இஸ் 2 cos square c by 2 minus 1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு இந்த -1 ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடும். இங்கே a plus b by 2 பதிலாக pi by 2 minus c by 2 இதை நம்ம எழுதுகிறோம். எழுதிட்டு இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் sin c by 2 வந்துடுது. இப்போ இது ரெண்டு டேர்ம்லேருந்து நம்ம 2 sin c by 2 வெளில எடுத்துகிட்டு வந்துடும். வெளில எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே மீதி நமக்கு cos of a minus b by 2 வந்தது ப்ளஸ் sin c by 2 வந்துடுது. இப்போ திருப்பி இந்த c by 2 பதிலாக pi by 2 minus of a plus b by 2 இந்த இதை அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் அகைன் sin of 90 minus theta which is cos theta வந்துடுது. sin of 90 minus theta which is cos theta வந்துடுது. இது வந்ததுக்கப்புறமா நம்ம ஆன்சரில் மீதி என்ன போட்டால் சாட்டிஸ்ஃபை ஆகுமோ அதை போட்டு சமம் முடிச்சிட வேண்டியதான். ஸோ இந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த சம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாகிடும். இப்போ இதே மாதிரி நம்ம இந்த 6th சம் போடலாம். 6th சப்டிவிஷன் போட்டுட்டு அப்புறமா அடுத்ததுக்கு வருவோம். ஏன்னா அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், இப்போ போட்டாலும் இதே மாதிரி தான். ஸோ அதனால் இந்த 6th சம் போட்டுட்டு அப்புறம் வருவோம். ஸோ 6th one என்ன கொடுத்துருக்காங்க, sin a plus sin b plus sin c is equal to 4 cos a by 2 into cos b by 2 into cos c by 2. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கேயும் நம்ம ஃபஸ்ட்டு இந்த இது எழுதிப்போம். தட் இஸ் என்ன எழுதிக்க போகிறோன்னா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் given that a plus b plus c is equal to pi. அப்போ இதிலேருந்து a plus b என்ன வரும், இட் இஸ் pi minus c. அப்போ a plus b by 2 என்ன வரும், it will be pi by 2 minus c by 2. அதே மாதிரி c என்ன வரும், it will be pi minus of a plus b. அப்போ c by 2 என்ன வரும், it will be pi by 2 minus of a plus b by 2. இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம LHS எடுத்துப்போம். ஸோ LHS என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, sin a plus sin b plus sin c இதான கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் ரெண்டுத்துக்கு என்ன பண்ணணும், sin c plus sin d. sin c plus sin d க்கு என்ன ஃபார்முலா படித்தோம், 2 sin c plus d by 2 that is a plus b by 2 into cos c minus d by 2 that is a minus b by 2 வந்துடும் plus sin c. ஓகேவா? இப்போ a plus b by a plus b by 2 க்கு என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணோம், pi by 2 minus c by 2. இந்த லாஜிக் புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி. இந்த சம்ஸ் வந்து அப்படியே ஃபுல் மார்க் அப்படியே வாங்கிடலாம். ஸோ pi by 2 minus c by 2 into cos of a minus b by 2. இப்போ sin c by c எப்படி எழுதலாம், we can write this as 2 sin c by 2 into cos c by 2 எழுதலாம் இல்லையா? நம்ம படித்தோம் sin theta is equal to 2 sin theta by 2 into cos theta by 2. ஸோ அதை யூஸ் பண்ணி 2 sin c by 2 into cos c by 2 எழுதிக்கிறோம். This is sin of 90 minus theta. Sin of 90 minus theta is cos theta. ஸோ அப்போ நமக்கு என்ன வந்துடும், 2 cos c by 2 into cos of a minus b by 2 plus 2 sin c by 2 into cos c by 2. இப்போ இது ரெண்டுத்தில் என்ன காமனாக இருக்குது, வாட் இஸ் காமன் இன் தீஸ் டூ, 2 cos c by 2 காமனாக இருக்கா, அதை வெளியில் எடுத்துக்கும். இப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும், cos of a minus b by 2 ப்ளஸ் இங்கே மீதி என்ன இருக்கும், நமக்கு sin c by 2 இருக்கும் இல்லையா? ஏன்னா 2 cos c by 2 வெளில எடுத்துனா மீதி நமக்கு sin c by 2 இருக்கும். இப்போ திரும்பவும் என்ன பண்ணணும், இந்த c by 2க்கு பதிலாக pi by 2 minus of a plus b by 2 இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன வரும், 2 cos c by 2 into cos of a minus b by 2 plus, ஸோ இங்கே நமக்கு என்ன வரும், we'll get it as sin of pi by 2 minus of a plus b by 2. So this is again sin of 90 minus theta. Sin of 90 minus theta is cos theta. So அப்போ நமக்கு என்ன வந்துடும், 2 cos c by 2 into cos of a minus b by 2 plus cos of a plus b by 2. இப்போ ஆன்சரை பாருங்கள், மீதி என்ன போட்டால் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு பாருங்கள். நமக்கு ஆக்சுவலாக என்ன ப்ரூவ் பண்ணணும், ஆக்சுவலாக we have to prove it as 4 cos a by 2 into cos b by 2 into cos c by 2. ஸோ இப்போ 2 cos c by 2 வந்துருச்சு. இப்போ மீதி நம்ம என்ன பண்ணணும், 2 cos a by 2 into cos b by 2 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம், just you have to substitute that. So which is equal to 2 cos c by 2 into 2 cos a by 2 into cos b by 2. So இப்போ 2 into 2 which is 4 cos a by 2 into cos b by 2 into cos c by 2 which is equal to RHS. அவ்வளோதான். புரிஞ்சுதா இந்த சம்மு?
இது ரொம்ப ஈஸி, இந்த லாஜிக் மட்டும் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோன்னா, இந்த 7th சப்டிவிஷன் முடிச்சிருவோம். 7th சப்டிவிஷன் முடிச்சுட்டு அப்புறம் 3rd 4 5 வருவோம். ஓகேவா? இப்போ நம்ம 7th சப்டிவிஷன் போடுவோம். 7th சப்டிவிஷனும் ரொம்ப ஈஸி தான். இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, sin of b plus c minus a plus c plus a minus b plus a plus b minus c is equal to 4 sin a sin b sin c ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை எடுத்துப்போம். let us consider this, the 7th one. ஸோ 7th one நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, LHS. ஸோ LHS என்ன கொடுத்துருக்காங்க, sin of b plus c minus a plus sin of c plus a minus b plus sin of a plus b minus c இதான கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா a plus b plus c is equal to பைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ இதிலிருந்து what is b plus c? b plus c என்ன வரும், pi minus a. அதே மாதிரி c plus a என்ன வரும், c plus a is equal to pi minus b. அதே மாதிரி a plus b என்ன வரும், is equal to pi minus c. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும், ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ நமக்கு என்ன வரும், sin of pi minus a minus a ப்ளஸ் இங்கே sin of pi minus b minus b plus sin of pi minus c minus c வந்துடும் இல்லையா? So which can be written as sin of pi minus 2a plus sin of pi minus 2b plus sin of pi minus 2c வந்துடும். ஓகேவா? Now this is sin of 180 minus theta. So 180 minus theta lies in second quadrant. Second quadrantல sin is positive and 180 இருக்கிறதுனால same function. So it is going to be sin 2a plus sin 2b plus sin 2c. இதே சம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ நமக்கு இது என்ன வந்திருக்குன்னா, இது நமக்கு sin 2a plus sin 2b plus sin 2c is equal to என்னன்னு ப்ரூவ் பண்ணோம், 4 sin a sin b sin c ன்னு ப்ரூவ் பண்ணோம். அதான் நம்ம ஃபர்ஸ்ட் சம்மில் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணுமே. சேம் அதே கொஷின் வந்துருச்சா? இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு ப்ரூவ் பண்ண தெரியும் இல்லையா? யூ நோ ஹவு டு ப்ரூவ் இட். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சம்மில் போட்டுட்டோம். ஸோ அது மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? இது ரொம்ப ஈஸி. இதை நம்ம கொஞ்சம் இந்த b plus cக்கு பதிலாக pi minus ஏனும் c plus aக்கு பதிலாக pi minus bனும் a plus bக்கு பதிலாக pi minus cனும் போட்டிங்கன்னா உங்களுக்கு sin pi minus 2a pi minus 2b pi minus 2cன்னு வந்துடும். இப்போ sin of pi minus 2aங்கிறது it is sin 2a, sin of pi minus 2bங்கிறது sin 2b, sin of pi minus 2cங்கிறது sin 2cன்னு வந்துடும். இப்போ நமக்கு சேம் இந்த ஃபஸ்ட் கொஷின் வந்துடும். ஸோ இது போட்டோலே அதே மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். ஸோ அதனால் இந்த சம் ரொம்ப ஈஸி, போட்டுடலாம் இல்லையா? யூ கேன் ஃபினிஷ் இட் ஆஃப். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த தேர்ட் சப்டிவிஷன் போடுவோம். தேர்ட் சப்டிவிஷன் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா, இப்படி ஸ்கொயரில் கொடுத்தாங்கன்னா எப்படி போடுறது? இது ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இது ரெண்டும் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த தேர்ட் சப்டிவிஷன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த தேர்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, we need to prove that sin square a plus sin square b plus sin square c is equal to 2 plus 2 sin 2 cos a cos b cos c. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு let us consider the LHS. LHS எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு LHS என்ன கொடுத்துருக்காங்க, it is given that sin square a plus sin square b plus sin square c. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. this is the LHS given. ஓகே, இப்போ இந்த என்ன பண்ண போகிறோம்னா, இந்த sin square a-வை 1 minus cos square a-ன்னு எடுக்க போகிறோம். sin square a-வை எப்படி எழுதுறோம், 1 minus cos square a plus sin square b plus sin square c. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 1 அப்படியே வச்சுக்கோம். வச்சுட்டு இது ரெண்டுத்துலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மைனஸ் சைனை காமனாக வெளில எடுக்க போகிறோம். இது ரெண்டுத்துலேருந்து we are going to take minus sign outside. ஸோ மைனஸ் சைனை வெளியில் எடுத்திங்கன்னா என்ன வரும், you will get it as cos square a minus sin square b ப்ளஸ் இப்போ c பாருங்கள், உங்களுக்கு ஆன்சரில் எதில் இருக்குது, c நமக்கு காஸில் இருக்குது. c காஸில் இருக்குது. அதனால் இந்த சைன் ஸ்கொயரை காஸில் மாற்றணும். எப்படி மாற்றணும்னா, இதுக்கு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் சின்னு எழுதிக்கலாமா? சைன் ஸ்கொயர் சிக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் சின்னு எழுதிக்கலாம் இல்லையா? இந்த சைன் ஸ்கொயர் சிக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் சின்னு எழுதிக்கிறோம். இப்போ இந்த ஒன்று ஆட் பண்ணால் நமக்கு என்னென்னு வந்துடும், 2ன்னு வந்துடும். ஸோ அதனால் அந்த ஆரம்பத்தில் இருக்க 2 வந்துருச்சு. மைனஸ் இப்போ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா, காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. இந்த ஃபார்முலா எக்ஸசைஸ் 3.4ல் 17th சம்
17 சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் அதை நம்ம ஃபார்முலாவாக யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன் நான். ஆக்சுவலாக அது என்ன ஃபார்முலா கொடுத்துருந்ததுன்னா காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? இது ஒரு சம்மாக கொடுத்துருந்தாங்க, இதை ஃபார்முலாவாக யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா அப்போ நமக்கு என்ன வரும்? காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஸ்கொயர் சி. இந்த ஒன் தான் அந்த ஒன்னோட ஆட் பண்ணிட்டோம்ல. ஓகே, இப்போ ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக என்னென்னு போடலாம்? ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு பைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக என்னென்னு போடலாம்? இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் சின்னு எழுதலாமா? Can we write a plus b as pi minus c? So therefore this can be written as 2 minus of, so the cos of pi minus c into cos of a minus b minus cos square c nu. இப்போ cos of 180 minus theta, cos of 180 minus theta lies in second quadrant. Second quadrantல cos is negative, so அப்போ இது வந்து plus ன்னு ஆயிடும். So 2 plus and 180 இருக்கனால same function, so it is cos c into cos of a minus b minus cos square c. இப்போ இது ரெண்டுத்துல என்ன காமனா இருக்கு? cos c காமனா இருக்கா? உங்களுக்கு ஆன்சரையும் செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் தான் நமக்கு வெளியில் இருக்கணும். ஸோ அதனால் ப்ளஸ் cos c வெளியில் எடுத்துருங்க. let us take plus cos c outside. ஸோ அப்போ 2 plus cos c into, ஸோ அப்போ மீதி இங்கே என்ன இருக்கும்? cos of a minus b மைனஸ் இங்கே நமக்கு மீதி என்ன இருக்கும்? cos c. இப்போ திருப்பி சிக்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்? சிக்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம்? c is equal to pi minus of a plus bன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஞாபகம் இருக்கா? ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், கிட்டத்தட்ட அதே தான். முதல்ல ஒரு 4 ஸ்டெப் தான் வித்தியாசமாக இருக்குது. என்னென்னா இந்த சைன் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதிட்டோம். அப்புறம் இது ரெண்டுத்துலேருந்து மைனஸை வெளியில் எடுத்துட்டோம். நம்ம இந்த சைன் ஸ்கொயர் சியும் இப்போ ஆன்சர் சைனில் சி வந்து சைனில் இருந்துருந்தா இப்படியே விட்டுருக்கலாம். பட் சி ஆன்சர்ஸில் சி எப்படி இருக்குது? காஸில் இருக்குது. ஸோ அதனால் இந்த சைன் ஸ்கொயர் சி எப்படி எழுதிக்கிறோம்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் சின்னு எழுதிக்கிறோம். இப்போ இந்த 1 + 1 2ன்னு ஆகிடுது. ஓகேவா? இப்போ இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக பை மைனஸ் சி, திருப்பி நம்மளோட ஒரிஜினல் ப்ரொசீஜர் வந்துடுது. அப்புறம் நமக்கு இதில் காஸ் சியை வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வந்துடுது. இப்போ திருப்பி சிக்கு பதிலாக பை மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் 2 + cos c இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் பை மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. So this is cos of 180 minus theta. 180 minus theta lies in second quadrant. Second quadrantல cos is negative. So அப்போ minus வரும். And 180 இருக்கனால same function. So அப்போ என்ன வரும்? 2 + cos c into cos of a minus b plus cos of a plus b வந்துரும். ஏன்னா cos of 180 minus theta is minus cos theta. So அதனால தான் இங்கே சைன் மாறி இருக்கு. இப்போ இதுக்கு ஃபார்முலா யோசிச்சு போடுறதுனாலும் போடலாம், அல்லது ஆன்சரை பார்க்க வேண்டியதான். ஆன்சரில் பார்த்து மீதி என்ன போட்டால் சாட்டிஸ்ஃபை ஆகும்? 2 வந்துருச்சு ப்ளஸ் cos c வந்துருச்சு. இன்னும் என்ன போடணும் நமக்கு? ஆக்சுவலாக இந்த ஆன்சரில் நமக்கு 2 வந்துருச்சு ப்ளஸ் cos c வந்துருச்சு. அப்போ மீதி என்ன போடணும்? 2 cos a cos b போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அதை போட்டு ஆன்சரை முடிச்சிட வேண்டியதான். ஸோ இப்போ இட் இஸ் 2 cos a cos b. அப்போ which is equal to 2 + 2 cos a cos b cos c which is equal to RHS. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுதாம்மா? சேம் இதே மாதிரி தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 4th ஒன் போடுவோம். 4th ஒன்னும் சேம் இதே மாதிரி தான். அங்கே வந்து sin square a + sin square b minus sin square c is equal to 2 sin a sin b cos c நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கேயும் நம்ம LHS எடுத்துக்குவோம். ஸோ LHS என்ன கொடுத்துருக்காங்க? sin square a + sin square b minus sin square c. இங்கே அதே ப்ரொசீஜர் தான். என்ன பண்ண போகிறோம்? இந்த sin square a-க்கு பதிலாக 1 minus cos square a plus sin square b, ஓகேவா, minus sin square c, which is equal to 1 minus, இது ரெண்டுத்துலேருந்து மைனஸை வெளியில் எடுத்துடணும் இல்லையா? வெளியில் எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும்? cos square a minus sin square b minus, இப்போ அண்ட் c எதில் இருக்குது பாருங்கள் ஆன்சரில்? c வந்து எதில் இருக்குது? சைனில் இருக்கா காஸில் இருக்கா? c வந்து நமக்கு எதில் இருக்குது? காஸில் இருக்குது. அப்போ இந்த sin square c எப்படி எழுதணும்? 1 minus cos square c-ன்னு எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த c-யை நம்ம எப்படி எழுதிக்கிறோம்? 1 minus cos square c ப்ராக்கெட்குள்ளே போடணும். அப்போ தான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுவோம், இல்லைனா மைனஸால் மல்டிப்ளை பண்ண மறந்துடுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ which is 1 minus, இதுக்கு தான் ஃபார்முலா சொன்னோமே. என்ன ஃபார்முலா சொன்னோம்? cos of a plus b into cos of a minus b.
இப்போ இதை மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரும்? -1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் சின்னு வந்துடும். +1 -1 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இப்போ இதுக்கு a ப்ளஸ் பிக்கு பதிலாக என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணலாம்? காஸ் ஆஃப் பை மைனஸ் சின்னு ரீப்ளேஸ் பண்ணலாமா? இன்ட்டு காஸ் ஆஃப் a மைனஸ் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் சி. So cos of 180 minus theta is minus cos theta. So அப்போ இது ப்ளஸ்ன்னு ஆகிடும் இல்லையா? ஸோ இது ப்ளஸ் காஸ் சின்னு வந்துடும். அப்போ therefore it will become as, ஸோ அப்போ நமக்கு இது என்ன ஆகிடும்? we'll get it as cos c into cos of a minus b plus cos square c ன்னு வந்துடும். we'll get it like this. ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேருந்து என்ன காமனாக இருக்குது? cos c காமனாக இருக்குது. we have cos c காமன். இப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும்? cos of a minus b plus cos c. இப்போ c க்கு பதிலாக என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணணும்? 5 minus of a plus b. ஸோ அப்போ cos c into cos of a minus b plus cos of 5 minus of a plus b. So again cos of 180 minus theta is minus cos theta. So அப்போ என்ன ஆகும்? cos c into cos of a minus b minus cos of a plus b வந்துடும். இதுக்கு எதர் ஃபார்முலைஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அல்லது ஆன்சரை பார்க்க வேண்டிதான். ஆன்சரில் என்ன போட்டால் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும்? ஸோ ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 2 sin a sin b cos c. அதில் வந்து cos c வந்துருச்சு. அப்போ மீதி என்ன பண்ணணும்? 2 sin a sin b போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ therefore is 2 sin a sin b. அப்போ therefore which is equal to 2 sin a sin b cos c which is equal to RHS. அவ்வளோதான். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? இது இந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த சம்மெல்லாம் ரொம்ப ஈஸி. இதே மாதிரி போட்டு போயிட்டே இருக்கலாம். இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 5th ஒன் போடுவோம். 5th ஒன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். 5th ஒன் இட் இஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். ஸோ 5th ஒன் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ 5th ஒன் வந்து நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, we need to prove that tan a by 2 into tan b by 2 plus tan b by 2 into tan c by 2 plus tan c by 2 into tan a by 2 is equal to 1. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. 4 ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இதெல்லாம் திரும்ப திரும்ப கொஷினை பார்த்து ரீகால் பண்ணணும். எப்படி போட்டோம் ஞாபகப்படுத்தி பார்த்தா மட்டும்தான் உங்களால் எக்ஸாமில் போட முடியும், அல்லது எக்ஸாம் ஹாலில் போய் கண்டிப்பாக மறந்து போயிடும். ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 5th ஒன். ஸோ 5th ஒன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதான் ப்ரூவ் பண்ண. இதை வந்து எல்ஹெச்எஸ்லேருந்து ஆர்ஹெச்எஸ் கொண்டு வர முடியாது, அதுமாதிரி ஆர்ஹெச்எஸ்லேருந்து எல்ஹெச்எஸ் கொண்டு வர முடியாது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து தான் கொண்டு வரணும். a + b + c is equal to π. அப்போ இதுலேருந்து a + b என்ன வரும்? π - cன்னு வருமா? அப்போ a + b by 2 என்ன வரும்? will be π/2 - c/2. இப்போ ரெண்டு சைடும் tan வேல்யூ எடுப்போம். ரெண்டு சைடும் tan வேல்யூ எடுத்தோன்னா என்ன வரும்? இது tan of இது a/2 + b/2ன்னு எழுதிக்கலாமா? is equal to tan of π/2 - c/2ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இதுக்கு tan of a + b ஃபார்முலைஸ் பண்ணுவோம். tan of a + bக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? tan a + tan b by 1 - tan a tan b அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ tan a/2 + tan b/2 divided by 1 - tan a/2 into tan b/2 is equal to, இது tan of 90 minus theta. Tan of 90 minus theta is cot theta. ஸோ அப்போ cot c/2 வந்துடும். இந்த cot c/2 1/tan c/2ன்னு எழுதலாமா? ஸோ அப்போ இது எப்படி எழுதுறோன்னா, tan a/2 plus tan b/2 divided by 1 - tan a/2 into tan b/2 is equal to 1/tan c/2ன்னு எழுதிக்கிறோம். இப்போ இது ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இதை இந்த பக்கமும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? we'll get it as tan c/2 into tan a/2 plus tan b/2 into tan c/2 is equal to 1 - tan a/2 into tan b/2ன்னு வந்து. இப்போ இந்த மைனஸ் tan a tan b இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடும். இந்த மைனஸ் tan a tan b இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அப்போ நமக்கு என்ன வந்துடும்? we'll get it as tan a/2 into tan b/2 plus tan b/2 into tan c/2 plus tan c/2 into tan a/2 is equal to 1 and 1. இதான ப்ரூவ் பண்ணணும். This is what we have to prove. So hence proved.
புரிஞ்சுதா இது? ஸோ இந்த சம் ரொம்ப ஈஸியாக, ஆனால் ஆரம்பிக்கிறது இதுலேருந்து ஆரம்பிக்கணும். எல்ஹெச்எஸ்லேருந்து எடுக்கக்கூடாது. எல்ஹெச்எஸ்லேருந்து போட்டால் கண்டிப்பாக இந்த சம்க்கு ஆன்சர் வரவே வராது. ஸோ இந்த சம்முக்கு மட்டும் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் a + b + c = π. அப்போ a + b = π - c. அப்போ a + b / 2 வந்து என்ன வரும்? π/2 - c/2 வரும். அப்புறம் ரெண்டு சைடும் tan எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது tan of 90 - θ cot θ எழுதிக்கணும். cot θ 1/tan எழுதிக்கணும். இங்கே tan of a + b ஃபார்முலைஸ் பண்ணிவிட்டு cross மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது ரொம்ப ஈஸியாக, ஆனால் இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். எதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதே மாதிரி இருக்க நம்ம அந்த 4th சம் போட்டுருவோம். 4th சம்மும் கிட்டத்தட்ட இதே மெத்தட், தட் இஸ் இந்த மெத்தட் கிடையாது, இந்த ப்ரீவியஸாக போட்டோம்ல இதே மாதிரி மெத்தட் தான். 4th சம் ஃபினிஷ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம மீதி சம்ஸ் பார்க்கலாம். ஸோ 4th சம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 4th one. ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, it is given that a + b + c = π/2. Prove the following. ஸோ இது ரெண்டும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் sin 2a + sin 2b + sin 2c = 4 cos a cos b cos c. இப்போ போட்டோம்ல அதே மாதிரி தான். என்னன்னா அங்கே a + b + cக்கு பதிலாக பையன்னு எடுத்தோம். ஸோ அதனால a + b-யை π - c-ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். இங்கே π/2 - c/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். அதுமாதிரி சிஏ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்? π/2 - a + b-ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சேம் அதே ப்ரொசீஜர் தான். இப்போ நம்ம போட்டோம்ல இந்த ஃபஸ்ட்டு சம்மில் இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போட்டோம் இல்லையா, அதே தான். ஆனால் இந்த இது மட்டும் கொஞ்சம் மாறுது, வேறு ஒன்றுமே கிடையாது. இதுவும் ரொம்ப ஈஸி தான். இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? a + b + c = π/2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? a + b = π/2 - c-ன்னு சொல்லலாம். ஆர் c கேன் பி ரிட்டன் as π/2 - of a + b-ன்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ நம்ம LHS எடுத்துக்கோம். let us consider the LHS. LHS என்ன கொடுத்துருக்காங்க? sin 2a + sin 2b + sin 2c தானே கொடுத்துருக்காங்க. சேம் அதே ப்ரொசீஜர் தான் பண்ண போகிறோம். என்ன இதுக்கு? sin c + sin d. sin c + sin d க்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? 2 sin c + d/2, that is 2a + 2b/2 into cos c - d/2. So 2a - 2b/2 plus sin 2c, which is equal to இந்த 2 கேன்சல் பண்ணக்கூடாது. இது ஆங்கிள், இது வேல்யூ. இது உள்ளே இருக்க 2 வேணால் கேன்சல் பண்ணலாம். ஸோ உள்ளே இருக்க 2 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 into sin of a + b வந்துடும். into இங்கே cos of a - b வந்துடும். ப்ளஸ் இந்த sin 2c என்ன ஃபார்முலைஸ் பண்ணலாம்? 2 sin c cos c ஃபார்முலைஸ் பண்ணலாமா? இப்போ a + b க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? π/2 - c. சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ 2 into sin of π/2 - c into cos of a - b plus 2 sin c cos c. Sin of 90 - theta. What is sin of 90 - theta? It is cos theta, which is equal to 2 into cos c into cos of a - b plus 2 sin c cos c. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து 2 cos c காமனாக வெளில எடுத்துடலாமா? ஸோ 2 cos c வெளியில் எடுத்துருவோம். இப்போ மீதி நமக்கு என்ன இருக்குது? cos of a - b plus sin c. இப்போ இந்த சிக்கு பதிலாக என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணலாம்? சிக்கு பதிலாக π/2 - of a + b-ன்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ just 2 cos c into cos of a - b plus sin of π/2 - of a + b. So sin of 90 - theta. Sin of 90 - theta is cos theta. So therefore this can be written as 2 cos c into cos of a - b plus cos of a + b வந்து இல்லையா? sin of 90 + theta is cos theta. இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஆர் ஆன்சரை பார்த்து மீதி என்ன போடணும்? ஆன்சரில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? 4 cos a cos b sin c. இதில் 2 sin c, சாரி 2 cos c வந்துருச்சு. அப்போ மீதி என்ன வேணும்? 2 cos a cos b வரணும். அதை சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். you have to substitute that 2 cos a cos b. so அப்போ which is equal to 4 cos a cos b cos c. அவ்வளோதான். which is equal to RHS. சேம் அதே தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த செகண்ட் சப்டிவிஷனும் சேம் இதே மாதிரி தான் போட போகிறோம். இதில் வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து நமக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, cos 2a plus cos 2b plus cos 2c is equal to 1 plus 4 sin a sin b cos c-ன்னு சப்போஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை sin c-ன்னு மாற்றிக்கோங்க. புது புக்கில் மாற்றிருக்காங்க, பட் பழைய புக்கில் இது cos c-ன்னு இருக்குது. சப்போஸ் இங்கே cos c-ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை sin c-ன்னு மாற்றிக்கோங்க.
இது வந்து 4 sin A sin B sin C தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். we have to prove this. ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். நம்ம LHS எடுத்துப்போம். let us consider the LHS which is cos 2A plus cos 2B plus cos 2C. சேம் அதே ப்ரொசீஜர் தான். யூ கேன் ஆல்சோ ட்ரை இட் ஆன் யுவர் ஓன். வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் தயவுசெய்து நீங்களாக போட்டு பாருங்கள். தெரியலன்னா திருப்பி வீடியோ ஆன் பண்ணி பாருங்கள். நீங்கள் தயவுசெய்து நீங்களாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இந்த சம் வந்து எக்ஸாமில் போட முடியுன்ற நம்பிக்கை வரும். இப்படி வீடியோ பார்த்து காப்பி அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஸோ அதனால் இங்கே இந்த சம்மை இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் ஒர்க் இட் அவுட் ஆன் யுவர் ஓன். இப்போ நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு சப்போஸ் தெரியலன்னா அப்புறம் வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு cos C plus cos D. cos C plus cos D என்ன ஃபார்முலா? 2 cos of C plus D by 2 into cos of C minus D by 2. ஸோ 2A minus 2B divided by 2 வந்துடும். ஓகேவா? plus cos 2C. இப்போ which is 2 cos of, ஸோ இப்போ இது என்ன ஆகிடும்? A plus B into cos of A minus B plus இந்த cos 2C in terms of signல எப்படி எதெல்லாம்? ஏன்னா C வந்து எதில் இருக்குது? சைனில் இருக்குது. ஸோ அப்போ இது எப்படி எதெல்லாம்? 1 minus 2 sin square C எதலாமா? ஃபார்முலா படித்தோம் இல்லையா? cos 2C in terms of sin 1 minus 2 sin square C. இந்த 1 ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடும். 1 ப்ளஸ் இப்போ இது 2 into cos of A plus Bக்கு பதிலாக என்னென்னு போடலாம்? pi by 2 minus Cன்னு போடலாமா? A plus Bக்கு பதிலாக pi by 2 minus Cன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். into cos of A minus B minus 2 sin square C. Now cos of 90 minus theta is sin theta, which is equal to 1 plus 2 sin C into cos of A minus B minus 2 sin square C. இப்போ இது ரெண்டு டேர்ம்லேருந்து 2 sin C காமனாக வெளில எடுக்கலாமா? ஸோ 1 plus 2 sin C. நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணலான்னா வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்களாக போட்டு பார்க்கலாம். யூ கேன் டூ இட் ஆன் யுவர் ஓன். அப்புறம் சப்போஸ் தெரியலன்னா அப்புறம் வீடியோவை ரெஃபர் பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு மீதி என்ன இருக்கும்? sin C இருக்கும். இப்போ திருப்பி சிக்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம்? pi by 2 minus of A plus Bன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணால் என்ன வரும்? 1 plus 2 sin C into cos of A minus B minus sin of pi by 2 minus of A plus B. So this is sin of 90 minus theta. Sin of 90 minus theta is cos theta. So அப்போ நமக்கு இது என்ன வந்துடும்? 1 plus 2 sin C into cos of A minus B minus cos of A plus B வந்துடும். ஸோ இதுக்கு நம்ம either we can use the formula. சப்போஸ் ஃபார்முலா ஞாபகம் இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் RHSஸை பார்த்து அதில் மீதி என்ன போட்டால் சாட்டிஸ்ஃபை ஆகுமோ அது ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். ஸோ RHSல மீதி என்ன போடணும்? நமக்கு 4 sin A sin B sin C இருக்குது. அதில் 2 sin C வந்துருச்சு. மீதி அப்போ என்ன பண்ணணும்? 2 sin A sin B. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட வேண்டியதான். ஜஸ்ட் யூ சப்ஸ்டிட்யூட் தட். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? we'll get this as 1 plus 2 sin C into 2 sin A sin B. So இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா it is going to be 1 plus 4 sin A sin B sin C which is equal to RHS. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? ஓகே. இப்போ இதில் வந்து ஒரே ஒரு சம் மட்டும் ஹோம்ஒர்க்மா. ஒரே ஒரு சம் ஹோம்ஒர்க். அது வந்து இந்த எக்ஸாம்பிள் சம். Example 3.41. If A plus B plus C is equal to pi, prove that cos square A plus cos square B plus cos square C is equal to 1 minus 2 cos A cos B cos C. ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். புக்கில் இருக்க மாதிரி போட வேணாம். இது போட்டிங்கன்னா ரொம்பவே லெங்க்த்தியாக வரும். புக்கில் இருக்க மாதிரி போட வேணாம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் ஏவை அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம என்ன ஃபார்முலா படித்தோம்? காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. அதான ஃபார்முலா படித்தோம். ஸோ அப்போ இந்த காஸ் ஸ்கொயர் பியை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு எழுதிக்கோங்க. இந்த சம் நான் ஹிண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறேன் எப்படி போடணுன்னு. அதை யூஸ் பண்ணி நீங்கள் தான் போட போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு டூ இட். ஸோ எக்ஸாம்பிள் 3.41. ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா இந்த காஸ் ஸ்கொயர் ஏவை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த காஸ் ஸ்கொயர் பி எப்படி எழுதணும்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் சியும் அப்படியே வச்சுக்கோங்க. இதையும் மாற்ற வேணாம். ஏன்னா சி வந்து நமக்கு காஸ்டில் தான் இருக்குது ஆன்சரில் சி காஸ்டில் இருக்கிறதுனால இதையும் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1 ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துருங்க. ஸோ அப்போ 1 ப்ளஸ் நம்ம காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. அதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? இட் இஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு படித்தோம் இல்லையா? ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் சின்னு வந்துடும். இப்போ இதுக்கு ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக பை மைனஸ் சின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு பைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக பை மைனஸ் சி. இப்போ காஸ் ஆஃப் 180 மைனஸ் சி. 180 மைனஸ் தீட்டா லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் இஸ் நெகட்டிவ். ஸோ அப்போ இது வந்து நமக்கு என்ன ஆகிடும்? 1 மைனஸ் காஸ் சி
நான் பாதி ஸ்டெப் விட்டுட்டு எழுதுறேன், தயவுசெய்து இதை மட்டும் எழுதி வைக்காதீங்க. யூ ஹாவ் டு டூ இட் ஆன் யுவர் ஓன். ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்ஸ் தான் தரேன். cos of a minus b plus cos square c. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து we can take minus cos c common. minus cos c வெளியில் எடுத்துட வேண்டியதான். ஸோ அப்போ 1 minus cos c into cos of a minus b, இது minus cos c வந்துடும். ஏன்னா மைனஸை வெளியில் எடுத்துட்டோம் இல்லையா, ஸோ அதனால் இது minus cos c வந்துடும். இப்போ இந்த cக்கு பதிலாக என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம், pi minus of a plus b. pi minus of a plus b. cos of 180 minus theta is minus cos theta. ஸோ அப்போ இது plus cos of a plus bன்னு வந்துடும். அப்புறம் மீதி என்ன போடணுமோ போட்டு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்படி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்படி எழுதக்கூடாது, வெறும் ஷார்ட்டாக இப்படி எழுதக்கூடாது. நான் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நான் எப்படி போட்டேன்னா அதே மாதிரி போடணும். இது ஜஸ்ட் உங்களுக்காக ஹிண்ட்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இது ஜஸ்ட் ட்ரை இட் ஆஸ் அ ஹோம்ஒர்க். தெரியலன்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஐ வில் டீச் யூ. ஸோ இந்த ஒரு சம் மட்டும் ஹோம்ஒர்க் போடுங்க, மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.